வள்ளலார் எவ்வளோ கஷ்டப்படுத்தான் தெரியுமா? முருகனார் படித்து பாருங்க. எனக்கு அப்பா தெரியும் ஏன் கடை விடித்தேன் கொள்ளுவாரில்லை மூடிக்கொண்டேன் சொன்னது காரணம். எல்லா வகையிலையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. நம்மளை குறையப்படுத்தலை, அது வேறு விஷயம். இந்த தபோவனம் மாதிரி அங்கே இருக்கு இல்லை என்ன சொல்கிறீங்க? ஸோ என்ன வரேன்டா நோ, உங்களை விட முடியாது. ஏன் அது சொல்லுவாங்க, எங்களை குருநாட்டு வந்து 7 பிறவிக்கும் நீங்கள் தான் எங்களோட குருநாதருக்கு கொண்டு என்ன சொன்னாங்க? 7 பிறவி அது சொல்லுவாங்கல்ல, நாங்கள் 7 பிறவிக்கு நீ நானும் மனைவியும் கணவனும் அதுக்குள்ள உள்ளுக்குள்ள நீ இதிலேனா உதைக்கணும் இருக்க. அவர் சொன்னார் ஹலோ மேடம் தான் சொன்னார். மேடம் இந்த பிறவியே நான் பிறக்கலை, பிறக்க போகிறோம் இன்னொரு ஆழத்தோட. இது முக்கியமான பாயிண்ட்டுமா. நான் உண்மையில் உங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் விளையாடுற விளையாட்டையும் பார்க்குறேன் இல்லை? எவ்வளவு தூரம் இல்லை? இந்த டிமிக்கின்னு சொல்ல இல்லை, டிமிக்கின்னு சொல்கிற மாதிரி சார். ஏன் சார் கொஞ்சம் மரியாதை இருக்குது. அடிக்கடி ஃபேக்கானு சொல்லாமல் டிமிக்கி நல்லா இருக்குது. இவங்கெல்லாம் நம்ம டிமிக்கி கொடுக்குறாங்க. ஆனால் நீ டிமிக்கி கொடுக்குறதும் தெரிகிறது, தெரியாமல் கொடுக்க முடியாது. ஏண்டா என்ன சொல்லுவாங்க, நிறைச்சி போச்சு. என்ன அர்த்தம் வேண்டா, இத்தனை பேர் கொடுத்து பார்த்தாங்க இல்லையோ, நீ புதிச்சா ஒன்றும் இல்லை. ஸோ 2 வார்த்தை சொல்லுங்க மகேஸ்வரன். அதை நான் சொல்கிறது உண்மையை சொல்கிறோம், அது சரி. ஆனால் ஒரு வழி இருக்கணுமே, நீங்கள் சொல்லுங்களேன். என்ன வழி? நீங்களும் சொல்லுங்க. இப்போ இதுதான் அது சொல்கிற என்ன ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். எங்கே ஆனந்தம் இல்லையோ அங்கே நீ தேடுகிறாய், எங்கே மகிழ்ச்சியும் உண்மையான ஆனந்தம் இருக்கிறோ அங்கே நீ தேடவில்லை. இதுதான் இந்த உண்மையான நிலை. அப்போ பெனியோனம் மகாலட்சுமி அம்மா இது ஜீவாத்மாவுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. குழப்பம், துன்பம், துயரம், இதுக்குள்ளேயே இந்த வாசத்துக்குள்ள இருந்து பழகிட்டோம். இதை விட்டு போறதுக்கு ரெடியாகவும் இல்லை, விருப்பமும் இல்லை. நீங்க சொல்ற மகிழ்ச்சி எல்லாம் பரமாத்மாவுக்குள்ளதான் வருது. அப்ப முதல் இடத்துல இருந்து நாங்க வெளியில வந்தோம். ஓரளவு வெளியில வரோம் பண்ணி நினைச்சால்தான் அந்த மற்றது அந்த கொஞ்சமாவது விளங்கும். நீ முதலும் சொன்னா வெரி குட், வெரி குட். ஜீவாத்மாவாக இருக்கும் பொழுது என்ன இருக்கிறது நான் எழுதி பார்க்கலாம். துன்பம், துயரம், குழப்பம், நோய், அது ஆப்ஜெக்ட். ஜீவாத்மாவா இருக்கிறது ஆப்ஜெக்ட் நோக்கி தான் எல்லாமே போகுது. ஒரு பொருளை நோக்கி வெளி உலகத்தணும். அது கோயிலுக்குள்ள அது வந்து விஸ்வரூபம் எடுத்து நிறைய பிரான்ச்சா வந்து கொண்டே இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் முதல் சொல்லிட்டீங்க. எனக்கு என்னண்டா ஜீவாத்மா என்றாலே இல்லாத உண்டு. ஜீவோ பிரம்மைவ நாப்பரா அதை சொல்கிறத பற்றி முதல்வர் சொன்னார். நான் ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு மகிழ்ச்சியை அடைய முடியாது. முதலாவது போய் முருகன் ஜீவோ பிரம்மைவ நாப்பர சங்கராச்சாரிய ஸ்டேட்மெண்ட். உண்மையில் நீ அதுவாக இருக்கிறாய், அது வேதம். தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் தேவாரமும் நம்மளோட சைவ சித்தாந்தம். அப்போ எந்த வகையிலையும் நீ நினைக்கிற நீ உண்மையில் இல்லை. அப்போ எது இருக்கிறதோ அது உனக்கு தெரிய வேண்டாம்னு இருக்கிற. தெரியலைன்னு சொல்ல முடியாது. யார் சொன்னேன் எனக்கு தெரியலைன்ட்டு? யார் சொன்னேன்? நீங்களா இருந்தேன். தெரியாதண்டா யார் சொன்னேன்? அவங்களுக்கு தெரியாது சொன்ன. நீங்களா இருந்தேன். இவ சொன்னேன். இன்னும் அப்படி சொல்லாதாங்க. இப்போ என்ன சவ தூக்கிட்டு போகிறாங்க. நமச்சிவாயம் வாழ்ன்னு சொல்லி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன்பன்னு சொல்லி போடுவான். இல்லை என்ன மலஞ்சோறும் என்பது வாயிற்குடிலை அது போகல நாரும் செலவில்லை. அங்கே மலம் அங்கே அது அந்த சமம் திரும்பி உங்களுக்கு நான் பின்னுக்கு இருந்த நாருது எனக்கு தெரியான்னு சொல்கிறீங்களா? அப்போ நீ ஒரு இடத்த வருது சவத்தை நீ என்ன மறைக்கிறாய்? வாசம் போட்டு பூ போட்டு மறைக்க பார்க்குறேன். ஆனால் சவன்னாரும் நாட்டு மண்ணா அந்த துக்கம் மேசன் தயவு செய்து கேளுங்க. நான் இல்லை
உண்மையான நண்பன். எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ரவுண்ட் அடிச்சு கொண்டு இருக்க போனீங்க, அழுது கொண்டு இருக்க போனீங்க. சரி சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஒரு நாடு நம்பர் 1 நாடு, இதில் எல்லாமே இருக்குது. உண்மையில் எனக்கு அமெரிக்கா முடியலை, நான் கனடா போயிட்டு வந்துட்டு என்னடா ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க. ஆனால் இன்னும் அப்போ பாயிண்ட் திரும்ப வரும். இப்போ முதல்ல கண்டுபிடிங்க, நல்லா கண்டுபிடிக்க வேண்டிய இல்லை. நீ இப்போ இருக்கிறது துன்பத்திற மத்தியில் எவ்வளோ காலம் இருந்தாலும் சொன்ன மாதிரி ஜீவாத்மா இருக்கிறாய், துன்பத்தில் தப்பவே முடியாது. 84 இல்லை 8,40,000 பிறவி எடுத்தான். ஒரு நாள் என்னடா பேட்டேன்னு வெளிப்படுவாங்க, உயிரை வாங்குறாங்க. கொஞ்சம் கூட சொல்லுங்க. ஓஹோ சொல்லுங்க. அப்போ 8 கோடியா? 8,40,00,000 அப்படி ரைட். அப்படி எடுத்தாலும் நீ இந்த துன்பத்திலிருந்து தப்பவே முடியாது. ஆனால் அதான் இந்த பாருங்க, எங்களோட குருநாதர் அவளை சொல்லுவாங்க, வை நாட் இன் திஸ் பர்த். அப்போ நான் நாள்கிட்ட கழிச்சது உங்கள்கிட்ட நான் நேரி சொல்ல நடிங்கொண்டு சொல்லக்கூட என்ன காரணம் வேண்டா, இது அறிவில் மாற்றமே ஒளி எவர் ஒன்றும் இல்லை. அப்போ முன்னாடி ஒரு அறிவில் விளங்குதே இல்லை, அது இன்ஃபர்மேஷன், தகவல். உண்மையில் இவனுக்கோ முடியுங்க விளங்கவில்லை. அப்போ விளக்கத்துக்கும் தகவலுக்கும் அதுக்கு தான் சொன்னேன். சிரவணம் நீ கேளு, பீச்சில் போய் 11ஆம் அத்தியாயத்தில் நான் தான் சொன்னேன். என்ன 11ஆவது சுலோகம் 2ஆம் அத்தியாயத்தில் நான் இவங்க இல்லாமல் இருந்ததும் இல்லாமல் போவதும் இல்லை. அப்போ மரணம் இல்லைன்றதை அவர் ப்ரூவ் பண்ணுறார். ஜீவாத்மாவும் இல்லைன்றதையும் ப்ரூவ் பண்ணுறார். ஜீவாத்மா இருந்தால் நீ என்ன வரணுமே, அதை நீ போய் விசாரம் பண்ணி. நான் உதாரணம் சொல்கிறேன். முதல்ல சிரவணம் கேட்டாய், அங்கே விசாரம் பண்ணாய். அப்போ நான் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். மகேஸ்வரன் சொன்ன மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் நீயே உனக்கு சப்போர்ட், கனவில் நீயே உனக்கு சப்போர்ட். இப்போ இங்கே மட்டும் உனக்கு இந்த சரக்கு எதுக்கு சப்போர்ட் வேணும் உனக்கு? கவனம் கேட்கும் மகேஸ்வரன் தவசியங்கள். அது தூலத்திலிருந்து சூக்மம் போக போக சூக்ஷ்மம் தூலத்தை கடந்து நிறைத்துள்ளது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த அன்னமய கோஷத்தை பிராணமயம் நிறைந்துள்ளது. ஆகவே பிராணமயம் அன்னமயத்தை விட முடியுங்க கூடியிருக்கு. பிராணமயத்தை மனோமயம் பரவி இருக்கிறது. அப்போ பிராணமயத்தை விட மனோமயம் பரவல் கூட. மனோமயத்தை விட புத்தி என்ன விஞ்ஞானமயம் அதை விட. அப்போ நீங்கள் நான் இந்த உடம்புக்குள்ளே எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. உண்மையிலே புத்தியோடு எடுத்தால் கூட இது 3வது இடத்திலான் இந்த உடம்பு இருக்கிறது. நீ அதை பரவி உள்ளாய். ஆகவே மனத்துக்குள்ளாக இந்த உடம்பு இருக்கிறது. ஆகவே இந்த உடம்பு ஒரு எண்ணம். என்ன நான் மனம், இந்த உடம்பு ஒரு எண்ணம். அதுக்கு உனக்கு சந்தேகம் வந்தால் மரணத்தை பார், அந்த புத்தகத்தை போய் படி, லைஃப் ஆஃப்டர் லைஃப். ஏன்னா அந்த உடம்பு அங்கே கிடக்குது, நீ ரவுண்ட் அடிச்சு கொண்டிருக்க. ஆகவே உனக்கும் இந்த உடம்புக்கு முடியுங்க ஒரு சம்பந்தமும் இல்லை. உடம்பு உனக்குள்ளே இருக்கும் இல்லையே, நீ உடம்புக்குள்ளே இல்லை. இதை எடுத்தால் கூட மகேஸ்வரன் நல்ல கவனம் கேளுங்க. ஜஸ்ட் அப்போ இந்த உடம்பு ஒரு எண்ணம். மனதுக்குள்ளே என்ன அர்த்தம்? மனதுக்குள்ளே இருக்கிறது ஒரு எண்ணம், ஒரு பெயரும் ஒரு உருவம். அது உனக்கு டவுட்டுன்னா கனவுக்கு போய் பார், அங்கே இருந்தது பெயரும் உருவம், ஆனால் இருந்தது நான். அப்போ அப்படி பார்த்தா கூட இந்த உடம்பு உனக்கு சப்போர்ட் முடியுங்க ஆதாரம் இல்லை, நீ தான் உனக்கு ஆதாரம். திரும்ப இங்கேயும் பாருங்க, இந்த மனம் எனக்குள்ளே இருக்குது, புத்தியும் எனக்குள்ளே இருக்குது, இந்த அகங்காரம் எனக்குள்ளே இருக்குது, அறியாமையும் முடியுங்கோ எனக்குள்ளே இருக்குது. அப்போ நீ தான் ஆதாரம். ரமணா அது கிளியர். நான் வேணும்னு சொல்கிறேன், வேறு பர்த்டேயில் நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஏன்னா முருகன் ஐயா எனக்கு பெரிய சப்போர்ட். அது தனியாக வந்து கைப்பார். எங்களோட என்ன ஒரு கிளாரிட்டி, ஒரு வெரி ஷார்ப் பிரெயின். எனக்கு பெரிய சந்தோஷம். திரும்ப அவர் சொல்கிறார். எஸ், அதில் தான் அந்த டாபிக் எடுத்து நான். அப்போ என்ன சிரவணம் சொல்லுங்க, நீ இன்னும் ஒழுங்காக கேட்கவில்லை, கேள். மனன நிதித்தியாசனம் இதை செய்யும். நிதித்தியாசனம் யோ. அப்போ இன்றைய இருந்தது கிளாஸு இனிமேல் பயிற்சியாக போகுது. கிளியர். நீ வரக்குள்ளே நம்ம ஒரு சுலோகத்தை எடுப்போம், அதை படிப்போம், நீ கேட்பீங்கோ, இல்லை அதை மனநம் செய்வீங்கோ, இல்லை அடுத்து நான் வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. இது திஸ் இஸ் வாட் ஐ ஸோ. அப்போ இது சும்மா தியரி போதும். நான் இன்றைய நாள் இந்த அற்புதமான 2 சீக்கர்ஸில் பேரால்
நாங்கள் பயிற்சி செய்வோம். அதை இந்த பிறவிலேயே நான் முடியும். நம்ம பார்வதி பதி ஹரஹரமா கேட்க விட போகிறோம்.